ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம கார் ஓட்ட கற்றுக்கும் போது இந்த எல் ஓட்டுறது அது பெனிஃபிட்டா இல்லை அது வந்து ஒரு நியூசன்ஸா, அப்படி தான் நான் பேச போகிறேன். அதை பற்றி பேச போகிறேன். பொதுவாக எல் ஸ்டிக்கர் யார் ஒட்டணும் அப்படின்னா, ஒரு லேர்னர் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கவங்க எல் ஒட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை பக்கத்தில் வச்சு ஓட்டுறது தான் வந்து எல்லோட வேல்யூ. அந்த எல்லை ஓட்டினா அந்த ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ பேர் வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க? எள்ளு மட்டும் ஓட்டிட்டு கூட யாருமே இல்லாமல் இவங்க ஓட்டிகிட்டு போவாங்க. இப்போது முதல்ல இது பேசுகிறேன். ஏன்னா ஒரு எள்ளு ஓட்டுரு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது கற்றுப்பாங்க. பட் இவங்க ஒரு ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டும் போது அது எல் சீக்கிரம் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால வர பிரச்சனையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எள்ளு ஓட்டிட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் மக்களுக்கு? நம்ம அடுத்த வண்டி ஓட்டுறவங்க என்ன சொல்ல வரோம்? நான் எள்ளு ஓட்டிட்டேன், நான் தப்பாக ஓட்டுவேன், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்ற அர்த்தமா? இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த எள்ளு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது 100% தப்பு. எள்ளு ஓட்டி வண்டி ஓட்டுறது அதுக்கும் சில டைம் நீங்களே பிரிச்சுக்கணும். மார்னிங் பிஃபோர் 7 o'clock அந்த மாதிரி ஒரு 5 to 7 அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் எள்ளு மட்டும் ஓட்டி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா அது வந்து அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எள்ளு ஓட்டிட்டு ஃபுல் டிராஃபிக்கில் ஓட்டுவாங்க வித்தவுட்டு கைட்லைன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. இன்னொன்று, ஒரு பக்கம் இப்படி யோசித்து பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து எள்ளு ஓட்டுறோம். எவ்வளோ % ஆஃப் பீப்புள் அந்த எல் போட்ட வண்டியை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க? எவ்வளோ பேர் மதிப்பாங்க? இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒரு 90% யாருமே மதிக்கிறது கிடையாது. அது இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை திட்டிட்டு தான் போவாங்க. நீங்கள் ஒரு எள்ளு ஓட்டிட்டு ஈவன் ஒரு ட்ரைனர் கூட இருந்தாலும், இல்லை யாராவது அப்பா அண்ணன் தம்பி யாராவது ஒரு டிரைவ் பண்ணும்போது கூட சப்போர்ட் இருந்தால் கூட ஒருத்தரும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கதவு தட்டி டோர் தட்டி, இப்போ தான் கற்றுப்பியா, இந்த ரோட்டு தான் கற்றுப்பியா, இந்த டைம் தான் கற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டு போவாங்க. இன்னொன்று, எல் ஸ்டிக்கரை பார்த்த உடனேயும் எப்படின்னா இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்னஸ்டே போகிறவங்களாம் உண்டு. பெரிய பெரிய வண்டி லாரி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைமிங்கு போகிற இந்த காலேஜ் பஸ் அதெல்லாம் ஒரு டைமிங்கை ரீச் ஆகணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டி எல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்னஸ்டே போவாங்க. ஸோ இந்த எல்லை ஓட்டுறதுனால வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 10% தான். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எள்ளு ஓட்டிட்டு ஒரு பைக்காரை வராங்க, பைக்கு மேலேயே மிஸ்டேக் வந்து அவங்க இடித்தாலும் நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல் சீக்கிரம் ஓட்டுறீங்க, நீங்கள் தான் லேனரு, உங்கள் மேலே தான் மிஸ்டேக் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நியூசன்ஸ் இருக்குது. அதாவது அந்த நியூசன்ஸ் நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லை பார்த்து இந்த வண்டி எள் ஓட்டிருக்காங்க, இவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் தருவங்க 10% தான். அது வந்து மேபி அவங்களால வந்து ஒரு அவங்க அவசரமாக போகாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை அவங்களால கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். சரி போட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். பட் 90% நோபடி இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எல் சீக்கர் வெஹிக்கிள். அதனால் முதல்ல எள்ளு வந்து நீங்கள் எப்படி லேர்னர் லைசன்ஸ் இருந்தால் எள்ளு ஓட்டலாம். லைசன்ஸ் வாங்கின பிறகு எதுக்கு எள்ளு ஓட்டுறோம் அதுவும் புரியல. ஸோ கவர்மெண்ட்டே லைசன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எள்ளு தேவைப்படாது. அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இந்த காரை ஓட்டுறீங்க, ஒரு சேஃப்டிக்காக எள்ளு ஓட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த அசார்ட் லைட்டும் போட்டுக்குங்க. எள்ளு போட்டு அசார்ட் போடுங்க. அசார்ட் போட்டிங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸ் வரவங்களுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. எல்லுன்றது ரொம்ப நியர்பை தான் பார்ப்பாங்க. அந்த டைம் பார்க்குறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேனிக் ஆவாங்க. ஸோ ஒரு போத் சைடு வந்து நம்ம ரெக்வஸ்டிங் யூ என்னென்னா, ஒன்று எள்ளு ஓட்டி கற்றுக்குறவங்க பிஃபோர் 7 o'clock ஓட்டுங்க, அதுக்கு மேலே ஓட்டாதீங்க. எல்லை வந்து பர்மனெண்ட்டாக ஒட்டாதீங்க, சும்மா டெம்பரரியாக ஒட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டயர் ஓட்டும் போது எல்லை எடுத்துருங்க. அதே மாதிரி எள்ளு பார்க்குற வண்டியை ஏதாவது நீங்கள் ஓட்டும் போது எள்ளு போட்டு ஓட்டியிருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தப்பு பண்ணி தான் நம்ம டிரைவிங் கற்றுப்பாங்க. பல பேர் திட்டி தான் நம்ம கார் கற்றுப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நான் நல்லா ஓட்டுறேன்றதுக்காக வந்து புதுசாக வண்டி ஓட்ட கற்றுருல வந்து திட்டுறது, இல்லை ஒரு
பின்னாடி ரொம்ப ஹார்ன் வச்சு அவங்கள வந்து டென்ஷன் பார்த்துருது. இந்த விஷயத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா புதுசாக கற்றுக்குறவங்க ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக ஈஸியாக கற்றுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு தேவையான இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகம் மீன்ஸு நம்ம சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் டிரைவிங் கற்றுக்கிறதுக்குன்னு இடம் எங்கேயும் கிடையாது. ஸோ என்னத்தான் அவங்க வந்து ஒரு கிரவுண்டில் கற்றுக்கினாலும் அவங்க ஒரு நாள் வந்து அவங்க வீட்டாண்டியோ அவங்க வீட்டுக்கு நியர்பை ஸ்ட்ரீட்லேயோ இல்லை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற பசங்க ஸ்கூலில் விட்டு ட்ராப் பண்ணுற இடத்துலையோ அவங்க அந்த மாதிரி ஓட்டுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கே பார்த்து இந்த எல் இருக்கிற வண்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்லு ஓட்டுறவங்களும் அதுக்கான கரெக்டான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து எல்லோட விஷயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.